புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக நாம் ஒன்றுமில்லாமல் இருந்த நேரங்களிலெல்லாம் நம்மை உயர்த்தி நம்மை எல்லா விதமான வெட்கக்கேட்டிலிருந்தும் விடுவித்த அந்த தெய்வத்தை இன்று புகழ்ந்து ஆராதித்து பாடி துதிக்கிறோம். யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். திருப்பாடல் 145 நமக்கு இன்று அருளப்பட்டிருக்கிறது. கடவுள் மன்றாடும் யாவருக்கும் அவர் அண்மையில் இருக்கிறார் என்கிற அந்த வரிகளை நாமும் பாடி துதிக்கிற போது ஆண்டவர் தன் பிள்ளைகளை தள்ளிவிடுவதில்லை. பிள்ளைகளின் குரலை கேட்காமல் அவர் இருந்து விடுவதில்லை. மாறாக நம் கூக்குரலை கேட்டு அவர் உதவி செய்ய ஓடி வருகிறார். நம்மை எல்லாவித நலன்களாலும் நிரப்புகிறார். இன்று நாம் இப்படி உயர்ந்திருக்க காரணம் அவரே. அவரே நம்முடைய எல்லா விதமான துன்பகரமான வேளையிலும், வெட்கப்படும்படியான சூழலிலும், கைவிடப்பட்ட நேரத்திலெல்லாம் நமக்கு ஆறுதலாக, நம்முடைய பெருமையாக நமக்கு இருந்தவர். அவரை துதித்து பாடுவோம். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். இதோ நாமும் இன்று உண்மையாய் அவரை தேடி நிற்கிறோம். அநேக பிள்ளைகள் இந்த நற்கருணை ஆராதனையின் நேரத்திலே தங்கள் நாளை ஆண்டவரோடு துவங்க நீங்கள் ஆசையோடு காத்திருக்கிறீர்கள். ஆண்டவரோடு துவங்குவது தான் உண்மையின் அடையாளம் என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள். எத்தனையோ காரியத்திலே நாம் திளைத்திருந்தாலும் இந்த நாளினுடைய துவக்கத்தை ஆண்டவருக்கென்று தர முன்வந்த உங்களுடைய இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே ஆண்டவரை துதித்து பாடுவோம். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார். இன்று ஆண்டவரே நமக்கு எல்லாம் என்று அவரை பற்றி கொண்டிருக்கிற உங்களை அவர் கைவிடவே மாட்டார். உன் கவலை கண்ணீரை அவர் துடைக்கிறார். உன் வலிகளை வேதனைகளை அவர் மாற்றுகிறார். புதிய திருப்பங்களை உங்கள் வாழ்வில் வைப்பார். நிம்மதியோடு நாம் ஆண்டவரை துதிப்போம். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம் தெய்வீக கிருபைக்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கைவிடாத தெய்வமே,
கலங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் மட்டுமல்ல, புதிய ஆசீர்வாதத்தோடு நேர் அழைத்து செல்ல இரக்கம் கொள்வீராக. அவர்கள் விடுதலையை காண்பார்களாக. உம்முடைய கரத்திலிருந்து நிறைவையும் நிம்மதியையும் கண்டுகொள்ள தேவ இரக்கமும் கிருபையும் அவர்களை இன்று மூடி வழிநடத்துவதாக. இயேசுவின் கரத்திலே பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை